தாவேகா தான் திமுக, திமுக தான் தாவேகா இப்படின்னு பல பேர் சொல்றாங்க. அதாவது ஏன் அப்படின்னா, அந்த தாவேகா முதல்ல திமுக கிட்ட இருந்து ஆட்சியை பறிச்சாங்க. அப்புறம் திமுகவுடைய வாக்குகளை பறிச்சாங்க. திமுகவுக்குன்னு இருக்கிற வாக்குகள்ல ஆனா இத்தனை காலமாக திமுகவுக்கு தான் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறுபான்மை வாக்குகளை பறிச்சாங்க. அப்புறம் ஆட்சியில பங்கு கொடுத்து அந்த சிறுபான்மை கட்சிகளையும் தங்கள் பக்கம் இழுத்துக்கிட்டாங்க. உண்மை என்ன அப்படின்னா, திமுகவினுடைய அரசியலையே, அதாவது இத்தனை வருஷ காலமாக திமுக செஞ்சுட்டு வர்ற அரசியலையே தாவேகா ஆக்கிரமிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். திமுகவுடைய இடத்தை இல்ல, திமுகவுடைய அரசியலையே தாவேகா ஆக்கிரமிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த ரெண்டு விஷயங்கள். அதாவது இந்த திருப்பரங்குன்றம் தீப வழக்குல தாவேகா உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு போயிருக்காங்க. இரண்டாவது இந்த முஸ்லிம்களுக்கு ரத்து செய்யப்பட்ட இடஒதுக்கீடுக்கு எதிராகவும் மேல்முறையீடு போயிருக்காங்க. இந்த மேல்முறையீடு போறதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதுல எந்த விதமான சந்தேகங்களும் போறதுதான் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவு, சரியான அரசியல். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. ஆனா இந்த நீதிபதி ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாரு. அந்த தீர்ப்பை இந்த வருஷம் நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் இதை நிறைவேற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க எதை நிரூபிச்சாங்களோ அது பொய் அப்படிங்கிறத இவங்க கோர்ட்ல போய் நிரூபிச்சிருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும், சிறப்பாக இருந்திருக்கும். ஆனா இந்துக்களுக்கு அந்த இதை நாங்க நிறைவேற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதை மீறி சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. சோ இது இந்துக்களுக்கு எதிரான ஒரு விஷயம்னு பாக்குறத விட நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு, நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரான ஒரு விஷயம் தான். இரண்டாவது, இந்த முஸ்லிம்களுக்கான அந்த இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டதும் ஒன்று நியாயமான விஷயம் தாங்க. ஒரு மதம் மாறின ஒருத்தர் இந்து மதத்துல இருந்து பிசியா இருந்து அங்க போனார் அப்படின்னா அதை எப்படி ஏத்துக்க முடியும்? இஸ்லாத்துல இருக்கக்கூடிய பிசி கம்யூனிட்டிகளுக்கான அந்த சமுதாயத்தினருக்கான இடஒதுக்கீடு இருக்கு. இந்து மதத்துல இருந்து ஒருத்தர் மாறி போறார் அப்படின்றப்போ அவருடைய இந்து மதத்துல இருக்கக்கூடிய அந்த ஜாதி பிசிங்கிறது எப்படி இஸ்லாத்துடைய இதுல வரும் அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. இதை எதிர்த்து இவங்க போனதும் ஒரு தேவையில்லாத வெறும் சிறுபான்மையினருடைய அந்த அப்பீஸ்மெண்ட், அவங்கள ஒரு குளிர்விக்கிறதுக்காக செஞ்ச அரசியலாகத்தான் பார்க்கப்படுதே தவிர இந்த அரசியல்ல ஒரு சரியான நிலைப்பாடு இல்ல, இது ஒரு சரியான நடவடிக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது அளவுக்கு ஒண்ணுமில்லை. இத்தனை வருஷமா திமுக செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த சிறுபான்மை அப்பீஸ்மெண்ட், அந்த சிறுபான்மையினரை மகிழ்விக்கக்கூடிய ஒரு அரசியலை தான் தாவேகாவும் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, திமுக செஞ்ச சில தவறுகளை தாவேகா செய்யறதில்ல. அதாவது உதாரணத்துக்கு இந்த கோயில் நிதி அப்படிங்கிறத நாங்க தொட மாட்டோம், அது கோயில்களுக்கு தான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்காங்க. அந்த அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களும் அதை ரொம்பவே தெளிவாகவே சொல்லி இருக்காரு. அதனால அந்த வகையில தாவேகா பாராட்டலாம். இருந்தாலும் இந்த நடவடிக்கைகள் சிறுபான்மையினருக்காகவே இருக்கிற மாதிரி இருக்கு. இது எப்படி தொடர்ந்து இந்த தாவேகா ஆட்சி நடக்குதுங்கிறத போதான் தெரியும். ஆனாலும் திமுக தான் தாவேகா, தாவேகா தான் திமுகங்கிற அளவுக்கு தான் இவங்களுடைய செயல்பாடு இப்போதைக்கு இருக்கு.